மலைகளிலும் காடுகளிலும் விளையக்கூடிய மூலிகைகள் நமக்கு மிகவும் அபூர்வமாக கிடைக்கின்றன. இந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆடு தீண்டா பாலை அல்லது ஆடு தின்னா பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் சொல்லலாம். ரொம்ப அழகான அடற்பச்சை நிறமான இலைகளை கொண்டு பழுப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய மிக அழகான ஒரு தாவரம் அது. 10 தாவரங்கள் கலைச்செடியாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் இந்த ஆடு தீண்டா பாலை அப்படிங்கிற தாவரம் இருந்தாலே அதோடைய அமைப்புங்கிறது ரொம்ப அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அரிஸ்டோலெக்கியா இண்டிகா அல்லது அரிஸ்டோலெக்கியா பிராக்டியெக்டான்னு சொல்லக்கூடிய 2 வகையான ஆடுதீனா பாலை ஸ்பீஷிஸ் நம்ம ஊரில் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆடுதீனா பாலையை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய தோல் அரிப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அக்குள்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, பெண்களுக்கு மார்பகத்துக்கு கீழே அதே போல் இடுப்பில் பாவாடை நாடா கட்டக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, இதெல்லாம் பாக்டீரியல் அல்லது ஃபங்கல்னு சொல்லக்கூடிய பூஞ்சையினாலோ நுண்ணுயிரிகளாலோ ஏற்படக்கூடிய அரிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 அரிப்புகளுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஆடுதிண்டா பாலையுடைய ஒரு சூரணம். ஒரு 200 மில்லி நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்து அந்த எண்ணெயில் கலந்து லேசான நெருப்பில் கொதிக்க வைங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிடம் அந்த நீர் முழுமையாக ஆவியாகிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து பதப்படுத்தி வச்சுங்க. குளிப்பதற்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்னால் உடலில் அரிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெயை நல்லா தடவுங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் விட்டுருங்க. அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க ஆரம்பிங்க. இந்த தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு, கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய சேற்றுப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் அக்கல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடலில் ஏற்படக்கூடிய அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த க்ரீம்லாம் இன்றைக்கு நிறைய பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய க்ரீமை நம்ம தடவ வேண்டிய தேவை இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை மட்டும் நம்ம தடவி குளித்தாலே மிகப்பெரிய அளவில் அந்த தோல் நோய்கள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல் நோய் இருக்கிறத பார்க்குறோம். தலை சம்பந்தப்பட்ட சோரியாசிஸ் நோயாகவோ, நகம் சம்பந்தப்பட்ட சோரியாசிஸ் நோயாகவோ, வெறும் உள்ளங்கை உள்ளங்கால் சம்பந்தப்பட்ட சோரியாசிஸ் நோயாகவோ, அல்லது உடல் முழுவதும் பரவுகின்ற சோரியாசிஸ் நோயாகவோ, அல்லது வெறும் அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் மட்டும் அதிகமாகின்ற சோரியாசிஸ் நோயாகவோ நிறைய வகையான சோரியாசிஸ் நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எந்த வகையான சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் அதற்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஆடு தீண்டா பாலை தான். ஆடு தீண்டா பாலையை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 300 மில்லி பால் அதை போட்டு நன்றாக கொதிக்க வைங்க. அந்த பால் ஒரு 150 மில்லி ஆகின்ற வரை நன்றாக கொதிக்க வைங்க. பிறகு அதை வடிகட்டிட்டு அதில் சிறிதளவு தயிர் சேர்த்து அதை முழுவதும் தயிராக செஞ்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்சரில் அடுத்த நாள் காலையில் நன்றாக அரைத்து அந்த மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் பிரித்து எடுத்துருங்க. மோரை உள்ளுக்கு குடிங்க. அதே போல் அந்த வெண்ணெயை சூடு பண்ணி நெய்யாக மாற்றி 10 மில்லி அளவுக்கு அந்த நெய்யை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு நாள்பட்ட சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் அவை படிப்படியாக மறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க, இந்த நோய்க்காக நான் 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், திரும்ப வருது, எனக்கு மருந்துகள் மேலேயே நம்பிக்கை இல்லை, எனக்கு சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன், நிறைய செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சுலபமாக கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு தீண்டா பாலையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய்யை தான் கொடுப்போம். ஆனால் இதை முறைப்படி பதப்படுத்தி எடுக்கணும். 100 மில்லி பால் அல்லது 300 மில்லி பால் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதில் 30 கிராம் அளவுக்கு இந்த இலைகளை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி
அந்த பாலை தயிராக்கி தயிரிலிருந்து மோர் எடுத்து சாப்பிட்ணும். அதே போல் அந்த வெண்ணெயை மட்டும் பதப்படுத்தி எடுக்கக்கூடிய நெய். இதை தொடர்ந்து ஒரு 10 அல்லது 20 மில்லி அளவுக்கு ஒரு 6 மாதம் சாப்பிட்டு வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய் படிப்படியாக குறைந்து அந்த தழும்புகள் கூட முறையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சோரியாசிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்ன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது நிறம் மாதிரி, அதாவது பழுப்பு நிறமாகவோ அதிகமான துர்நாற்றத்தோடு வெள்ளைப்படுதல் ஏற்படுகின்ற பெண்கள் கூட நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்து இந்த ஆடு தீண்டா பாலை தான். ஆடு தீண்டா பாலையுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதை அம்மியில் வைத்து நன்றாக அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு இருக்கக்கூடிய ஒரு உருண்டையாக அதை பண்ணிடுங்க. காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் அந்த கொட்டை பாக்களவு இருக்கக்கூடிய ஆடு தீண்டா பாலையை முழுங்கி அதன் பிறகு ஒரு அரை கிளாஸ் வெந்நீரோ அல்லது மோரோ சாப்பிடுங்க. ஒரு 48 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்படுதலை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறைந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை அறவே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடு தீண்டா பாலை தான். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு டிவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் சம்மந்தப்பட்ட மருந்துகள் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. மாதத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு 2 முறையோ கொடுத்தா கூட குழந்தைகளுடைய வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை கால்கள்லாம் மெலிந்து போகும். குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, உளைச்சலாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் குழந்தைகள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிந்து கொள்ளும். குழந்தைகளுக்கு உடலில் பலமில்லாத ஒரு சூழல் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம், அந்த இலையை மட்டும் நல்லா அரைச்சி ஒரு பட்டாணி அளவுக்கு சின்ன மாத்திரையாக செஞ்சுக்குங்க. அந்த மாத்திரையை ஒரு மாதத்திற்கு ஒரு 3 நாள், ஒரு வெள்ளி சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி 3 நாள் கொடுங்க. அந்த 3 நாட்களுக்கு அதிகமான அசைவ உணவு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த 3 நாட்கள் மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்க ஆரம்பிக்கும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள், தேவையற்ற கழிவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக குழந்தைகள் மலம் கழிக்கும் போதே வெளிவந்து வயிறு நன்றாக சுத்தமாகிறதையும், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஆடு தீண்டா பாலை அல்லது ஆடு தின்னா பாலையை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அக்குள் பகுதிகளில் கால்களில் ஏற்படுகின்ற ஃபங்கல் சொல்லக்கூடிய பூஞ்சை சம்பந்தப்பட்ட அரிப்பு நோய்களுக்கும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதைவிட முக்கியமாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வார்ம் சம்பந்தப்பட்ட பூச்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேயே நிகழ்ச்சியும் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உணவு, உடை, இருப்பிடம் மனிதர்களுடைய ஆதாரமான தேவையாக இதுதான் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. மூன்றுமே பிரச்சனையாகக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய துயரங்களை தீர்ப்பதற்காக அரசும் பல திட்டங்களை தீட்டுவதாக சொல்கிறது. ஆனால் அவர்களுடைய துயரங்கள் தீர்ந்தபாடில்லை, அல்லது அவை மிகவும் குறைந்த அளவிற்கே தீர்க்கப்படுகின்றன என்கிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் ஒரு அரசால் கைவிடப்படக்கூடாது, ஒரு சமூகத்தால் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் மனித நீதி கோட்பாடு, ஜனநாயக கோட்பாடு. ஆனால் சமீபத்தில் வீடற்ற மனிதர்கள் தொடர்பாக இந்தியா முழுக்க செய்யப்பட்ட ஒரு ஆய்வு, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட 3 நபர் கமிட்டி, அந்த கமிட்டி இந்தியா முழுக்க வீடற்ற மனிதர்களுடைய நிலையை ஆய்வு செய்வதற்காக பயணம் செய்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது.
மத்திய அரசு வீடற்ற மனிதர்களுடைய மறுவாழ்விற்காக கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பதாக சொல்கிறது. ஆனால் இந்த 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறதா என்று பார்த்தால், இந்த ஆய்வுக்குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்பது, வீடற்ற மனிதர்களுடைய பிரச்சனைகளை பற்றிய இந்த அறிக்கை என்பது நம்மை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. டெல்லி, மிசோராம் தவிர வீடற்ற மனிதர்களில் பெரும்பாலான மாநிலங்களில் வானமே கூரையாக கொண்டு வெட்ட வெளிகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்குவதற்கு ஒரு கூரையோ மறைப்போ கிடையாது என்பதைத்தான் அந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. இது உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்று. அதுவும் லட்சக்கணக்கானோர் ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி வாழ்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்கிறார்கள் என்பதை அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அவர்களுக்கு ஒரு தற்காலிகமான குடியிருப்புகளோ அல்லது இரவில் பாதுகாப்பான தங்குவதற்கான இடங்களோ கிடையாது. மாறாக அவர்கள் திறந்த வெளிகளில், பிளாட்பாரங்களில் தூங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் கூட பல செய்திகள் சமீபத்தில் வந்தன. பிளாட்பாரங்களில் தூங்கக்கூடிய, அந்த நடைபாதைகளில் தூங்கக்கூடிய மக்களினுடைய குழந்தைகளை திருடி செல்லக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்தோம். அதேபோல் குடித்துவிட்டு வேகமாக இரவுகளில் வண்டி ஓட்டி கொண்டு வரக்கூடியவர்கள், சாலை ஓரங்களில் தூங்கக்கூடிய மனிதர்களை காரை ஏற்றி கொள்கிற பல சம்பவங்கள் அங்கே நடந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தமிழகம் அதில் பல வழக்குகளை அப்படி சந்தித்திருக்கிறது. உண்மையில் மனிதர்கள் ஏன் சாலையோரங்களில் தூங்க வேண்டும்? ஒரு அரசு இந்த அடிப்படையான பாதுகாப்பை கொடுக்க முடியாதா? ஒரு காலத்தில், அதாவது மன்னர்களுடைய ஆட்சி நடந்த காலத்தில் கூட, எந்த ஜனநாயகமற்ற ஒரு சூழலும் நிலவிய காலத்தில் கூட சத்திரங்கள் கட்டப்பட்டு அதில் மக்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். வீடற்றவர்கள், வழிப்போக்கர்கள், இருப்பிடம் இல்லாதவர்கள் இந்த சத்திரங்களில் தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு, ஒரு அறிவியல் கோட்பாடு அல்லது மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு வழிமுறை நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்மால் ஏன் சத்திரங்களை உருவாக்க முடியவில்லை? ஏன் இருப்பிடங்களை உருவாக்க முடியவில்லை? சத்திரங்கள் என்பது என்ன? எவர் வேண்டுமானாலும் அங்கே தங்கி செல்லக்கூடிய ஒரு இடம்தானே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த போன்ற சென்னை போன்ற ஒரு நகரங்களுக்கு பிழைப்பிற்காக வரக்கூடிய மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், கிராமப்புறங்கள், விவசாயம், கைத்தொழில் அனைத்தும் அழிந்து போய்விட்டது. எதையாவது செய்து எப்படியாவது வாழலாம் என்று இங்கு வரக்கூடியவர்கள், அல்லது இங்கு ஏழைகளாக இருந்தவர்கள் மேலும் ஏழைகளாகி தெருவுக்கு வந்து விடக்கூடியவர்கள், அவர்கள் உண்மையில் நடைபாதைகளில் தூங்குகிறார்கள், வசிக்கிறார்கள், அங்கேயே சமைக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். உண்மையில் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு துயரம் அது. இதில் இன்னொரு கொடுமை என்னவென்று சொன்னால், கடுமையான பனிக்காலத்திலும் கடுமையான வெயில் காலத்திலும் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இந்த நடைபாதைவாசிகளில் இறப்பு விகிதம் மிக அதிகமாக இருக்கிறது என்றும் அந்த புள்ளி விவரம், அந்த ஆய்வறிக்கை என்பது கூறுகிறது. இப்படியாக அவர்கள் மரணத்துக்கு மிக அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். நாம் நினைத்தால் அவர்களுக்கு இருப்பிடங்களை கொடுக்க முடியாதா? சில இடங்களில் அத்தகைய இருப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, சில இடங்களில். ஆனால் அப்படி கட்டப்பட்ட இடங்களில் கூட சமூக விரோதிகள் அல்லது குடிகாரர்கள் இரவில் அந்த இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அதன் காரணமாக பாதுகாப்பு கருதி அந்த மக்கள் மீண்டும் அந்த நடைபாதைகளுக்கே வந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது முறையான ஷெல்டர், முறையான அந்த தங்குமிடங்களை ஆங்காங்கே உருவாக்குவதும் அதை கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பு, அதிகாரிகளை நியமிப்பதும் மிகவும் முக்கியம். என்றால் மனிதர்கள் என்பவர்கள், அவர்கள் நடைபாதைகள் தூங்குகிறவர்கள், இருப்பிடம் இல்லாதவர்கள் என்பதனாலேயே அவர்கள் மீது சமூகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? நாம் அவர்களை கைவிட்டு விட வேண்டுமா? அப்படி கைவிட்டு விட்டால் இதை எப்படி ஒரு மக்கள் நல அரசு அல்லது மனிதாபிமானம் மிக்க ஒரு சமூகம் என்று நாம் அழைக்க முடியும்? நடைபாதைவாசிகள், அதிலும் குறிப்பாக நடைபாதைகளில் வசிக்கக்கூடியவர்களுடைய அந்த குழந்தைகள், பெண்கள், அவர்களுடைய நிலை மிக மிக துயரமானதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அவர்கள் அன்றாடம் ஆளாகிறார்கள். முற்றிலும் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த குழு, இந்த 3 பேரை கொண்ட இந்த குழு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது, நடைபாதையில் வசிப்பவர்கள் தொடர்பான அறிக்கை என்பது, இந்தியா முழுக்க நடைபாதைவாசிகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு உண்மையை நமக்கு காட்டுகிறது. இந்த உண்மையை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நிச்சயமாக நமக்கு நடைபாதைகளில் வாழ்பவர்களாக இருக்கலாம், குடியிருப்புகள் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களும் மனிதர்கள். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துவது மிக மிக முக்கியம் என்பதைத்தான் இந்த ஆய்வுகள் நமக்கு காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நம் அன்றாட வாழ்வில் நிகழும் பல முக்கிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். ஒன்றே சொல் நன்றே சொல் என்னும் இந்த நிகழ்ச்சி தன்னுடைய 10 ஆண்டு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. நினைத்து பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து உங்களோடு சேர்ந்து உங்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் மறக்காமல் நன்றியை பதிவு செய்ய வேண்டுமென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டிய அன்பு, அவர்கள் கொடுத்த இந்த இடம்தான் இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியினுடைய வெளிப்பாடுகள். இந்த நிகழ்ச்சி குறித்து பலரும் பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பாராட்டுக்கு இணையாக என் வாழ்வில் வேறு எதனையும் நான் பார்க்க முடியாது. அந்த பாராட்டுகள் என்றும் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பாராட்டுகள். வரலாறுகளை புரட்டி அவர் நம் கண் முன்னால் விரித்து வைக்கும் செய்திகள், நிகழ்வுகள் அனைத்தும் தெவிட்டாத விருந்து. அழகான தமிழ், ஆணித்தரமான குரல், அடுக்கடுக்கான உவமைகள், அத்தனையும் அறிவு கடலின் ஆழத்திலிருந்து எடுத்த முத்துக்கள். தலைவர் அவர்களை தொடர்ந்து தளபதி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கும் என்றென்றைக்கும் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி அவர்களுக்கும் என்னுடைய அன்பை, நன்றியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்திலும், இந்த நிகழ்ச்சிக்கான உதவிகளை கோரிய போதும், எல்லா நேரங்களிலும் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிற அமிர்தம் அவர்களும், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அனைத்து நண்பர்களும் எல்லா விதத்திலும் எனக்கு உதவியாக இருந்தார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இப்போது பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி 2007 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கிற்று. கலைஞர் தொலைக்காட்சி செப்டம்பர் 15 தொடங்கிற்று. அது சனிக்கிழமை என்பதால் இந்த நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரையில் தான் வருகிறது என்கிற காரணத்தால் திங்கட்கிழமை செப்டம்பர் 17 தொடங்கிற்று. தற்செயலானது தான். ஆனால் அந்த தற்செயல் நிகழ்வில் எத்தனை ஒருங்கிணைவு! காலமெல்லாம் என்னுடைய 2வது கல்லறை ஈரோடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் நான். அந்த ஈரோட்டின் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாளில்தான் இந்த நிகழ்ச்சி இயற்கையாக தொடங்கிற்று. அன்றைக்கு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. முதல் நாள் நான் காலில் அடிபட்டு அங்கே காயத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியினுடைய பதிவுக்கு வந்திருந்தேன். அந்த நாளில் நான் ஐயா பெரியார் அவர்களை பற்றி பேசிய அந்த நாள் இன்னமும் எனக்கு நினைவிருக்கிறது. செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களினுடைய பிறந்த நாள். தந்தை பெரியாரை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் எப்படி தெரிந்திருக்க வேண்டுமோ அப்படி தெரியாது என்று சொல்லலாம். பெரியாரை பற்றிய பல செய்திகள் மக்களிடத்திலே இருக்கின்றன. ஆனால் அடிப்படையில் மனிதநேயமும் தன்மானமும் சமத்துவமும் தான் அவருடைய கொள்கைகள் என்பதை மக்கள் இன்னமும் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அவருடைய மனிதநேயம் உலகம் தழுவியது. வெறும் மொழி இனத்தினோடு கூட அது கட்டுப்பட்டு நிற்கிற ஒன்று அல்ல. மனிதநேயம் என்கிற உலகம் தழுவிய பார்வையை பெரியார் கொண்டிருந்தார். அண்மையில் நண்பர் ரத்னகிரியோடு பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். பெரியார் அவர்கள் தன்னுடைய நெடுநாள் நண்பர் நீலகண்ட பிள்ளையை ஒரு முறை சந்திக்க போயிருக்கிறார். அப்போது பெரியாரோடு அவருடைய தோழர்களும் போயிருக்கிறார்கள். நீலகண்ட பிள்ளையும் அவரும் காங்கிரஸ் கட்சியிலே ஒன்றாக இருந்தவர்கள். பிறகு நீலகண்ட பிள்ளை முழுக்க ஒரு ஆன்மீகத்திலே நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். 2 பேருக்கு இடையிலே மிக நெருக்கமான நட்பு இருக்கிறது. பெரியார் அவர்கள் அங்கே போகிற போது நீலகண்ட பிள்ளை முதலில் பார்த்த உடனே அவரை வரவேற்று, அவருக்கு கண் பார்வை இல்லை, அவரை வரவேற்று வாங்க நாயக்கர் வாங்க அப்படின்னு சொல்லி கையில் இருந்து திருநீற்றை எடுத்து பெரியார் கையிலே கொடுத்திருக்கிறார். தோழர்களுக்கெல்லாம் பெரியார் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெரியார் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் கொடுத்த திருநீற்றை வாங்கி தன் நெற்றியிலே பூசிக்கொண்டார். அருகில் இருந்த தோழர்களுக்கெல்லாம் பெரிய வியப்பு. என்ன ஐயா திருநீற்றை நெற்றியிலே பூசிக்கொள்ளுகிறாரே என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
பிறகு நீலகண்ட பிள்ளையும் ஐயாவும் நெடுநேரம் பல செய்திகளை பற்றி தங்களுடைய பழைய நட்பை பற்றி எல்லாவற்றையும் பேசி கொண்டிருந்து விட்டு திரும்பி வருகிற போது தோழர்கள் முகத்திலே ஒரு சஞ்சலம் இருக்கிறது. ஐயா கேட்கிறார், என்ன எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே என்று கேட்கிறார். அப்போது மணி என்கிற தோழர் பெரியாரிடத்தில் சொல்லுகிறார், ஐயா இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. என்ன உடன்பாடு இல்லை என்று கேட்கிறார். நாம் பேசுகிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றா இருக்கிறது சரியில்லைங்க ஐயா என்று சொல்கிறார். அப்படியா, அப்படி என்ன நடந்து போச்சு என்று பெரியார் கேட்கிறார். என்னங்கய்யா அவர் திருநீர் கொடுத்தா நீங்கள் வாங்கி நெற்றியில் பூசிக்கிறீங்க, எங்களால் அதை பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அதுக்கு தான் கோவப்படுறீங்களா, இதை அழிச்சிட்டா போகுது என்று அழிக்கிறார். உடனே அவர்கள் சொல்கிறாருங்க, நீங்கள் பூசினதே எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறோம், அப்புறம் அழிச்சிட்டா போகுதுன்னா எப்படி? திருநீர் பூசுறது நம்ம கொள்கைக்கு எதிரானது, அப்புறம் பூசிக்கிறது அப்புறம் அழிக்கிறதுங்கிறது எப்படி சரி என்று கேட்டபோது ஐயா பொறுமையாக அவர்களுக்கு விடை சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை, நீங்கள் இன்னொன்று கவனிக்க தவறிட்டீங்க. அவர் ஒரு கண் பார்வை இல்லாத என்னுடைய பழைய நண்பர். அவர் இன்றைக்கு நான் என்னவாக இருக்கிறேன், என்ன கொள்கைகளில் இருக்கிறேன் என்பதையெல்லாம் தாண்டி தன்னுடைய நண்பரை அவர் எல்லோரையும் வரவேற்பதைப் போல என்னிடத்தில் ஒரு திருநீற்றை கொடுத்து வரவேற்கிறார். அவர் என்ன நம்பிக்கையில் கொடுக்கிறார் என்றால், நான் பூசிக்கொள்ளுவேன்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்கிறார். எனக்கு அவருடைய நம்பிக்கையை குலைக்க மனம் வரவில்லை. கண் தெரிந்த ஒருவராக இருந்தால் கூட நான் அதை பூசிக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். கண் பார்வை இல்லாத ஒருவர் நான் பூசிக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையில் கொடுத்த திருநீற்றை நான் பூசாமல் இருப்பது அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு மாற்றாக அல்லவா ஆகி போய்விடும். ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு பெரியவரினுடைய நம்பிக்கைக்கும் கூட பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று பெரியார் கருதி இருக்கிறார். என்ன கொள்கை என்பதையும் தாண்டி அவருடைய மனம் நோகக்கூடாது. அவருக்கு தான் பூசிக்கொண்டோமா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனாலும் அவர் எதை நம்புகிறாரோ அதற்கு மாற்றாக செய்யக்கூடாது என்று கருதுகிற அளவுக்கு ஒரு மனிதராக பெரியார் இருந்திருக்கிறார். பெரியாரிடமிருந்து தொடங்கிய இந்த நிகழ்வு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். நம் பயணத்தின் நடுவில் இது ஒரு சின்ன சந்திப்பு. இந்த 10 ஆண்டுகளில் நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன். நான் இந்த நிகழ்வின் மூலம் யார் ஒருவருக்கும் எதனையும் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட இந்த நிகழ்வின் மூலம் நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன். தேடி அலைந்து படித்து இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த உந்துதல் விளைவாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பல்வேறு துறைகளையும் நான் படித்து எந்த துறையிலும் முழுமையான அறிவுடையவன் இல்லை என்றாலும் ஒவ்வொரு துறை பற்றியும் சில செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் எனக்கு இந்த நிகழ்ச்சி உதவிற்று. நண்பர்கள் சிலர் கேட்கிற போது நான் அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். தேடி தேடி நான் கற்றுக்கொண்டது, என்னை கற்றுக்கொள்ள வைத்தது இந்த நிகழ்ச்சி தான். இந்த ஒன்றே சொல் நன்றே சொல் நிகழ்வில் நான் பேசத் தொடங்கிய பிறகுதான் இன்றைக்கு மக்கள் பலருக்கும் நான் அறிமுகமாக ஆகியிருக்கிறேன். எனவே என்னை மக்களிடம் கொண்டு சேர்த்ததும் இந்த நிகழ்ச்சி தான். இந்த 10 ஆண்டுகளில் என் நெஞ்சம் நெகிழ்ந்து போகிற வகையில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எனக்கு தொலைபேசி தன் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட பெருமக்கள், நண்பர்கள், என் வயது ஒத்தவர்கள், என்னிலும் இளையவர்கள் என்று பல்வகையினர் உண்டு. குடும்பங்களுக்குள் வேறு எந்த விதமான கட்சி அரசியல் சார்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் பலரை இந்த நிகழ்ச்சி சென்று அடைந்திருக்கிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நாம் நிறைய சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பொது நிகழ்வுகளில் இன்றைக்கும் பெண்கள் கலந்து கொள்ளுகிற அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களை நேரடியாக போய் அவர்களை சந்தித்து உரையாடுவதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவி இருக்கிறது. பெரியவர்கள் பலர் தொலைபேசியிலே அழைத்து இந்த நிகழ்ச்சி பற்றி என்னோடு பேசியிருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், ஏவிஎம் சரவணன் அவர்கள், இப்படி குறிப்பிடத்தக்க புகழ்பெற்ற பலர் என்னோடு உரையாடியிருக்கிறார்கள். மறைந்த வலம்புரி சோமநாதன் அவர்கள் பலமுறை இந்த நிகழ்ச்சி பற்றி என்னை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு இது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்திருக்கலாம் என்கிற அளவுக்கு சொல்லுகிறவராக அவர் இருந்தார். இப்போதும் பல நண்பர்கள் தினந்தோறும் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சின்னமனூரை சார்ந்த சோமசுந்தரம் அவர்களும், மானம்பாடி கவிஞர் புண்ணியமூர்த்தி அவர்களும் இன்றைக்கும் தினமும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறவர்கள் என்று நான் சொல்லலாம். இன்னொரு பெயரை நான் கண்டிப்பாய் குறிப்பிட வேண்டும். அவர் எழுத்தாளர் வீரண்ணன் அவர்கள். அண்மையிலே தான் இறந்து போனார். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியை அவர் கவனிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த நிகழ்ச்சியை கவனித்துவிட்டு அனைத்தையும் குறிப்பெடுத்து ஒவ்வொரு நாளும் நான் சொன்னவைகளை எனக்கே திரும்ப சொல்லி
சரியாக சொல்லியிருக்கிறேனா என்று கேட்டு அவர் காட்டிய அன்பு என்னை நெகிழ வைத்தது என்று சொல்ல வேண்டும். ராதா வீரண்ணன் என்கிற பெயரில் பல சிறுகதை நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். சத்யா மூவிஸினுடைய கதை பிரிவில் அவர் பணியாற்றியிருக்கிறார். இராணுவ வீரன் போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்களுக்கு அவர் மூலக்கதையில் உதவியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரியவர், 80 வயதை கடந்தவர், ஒவ்வொரு நாளும் என்னை அழைத்து பேசிய அந்த நாள்கள் எனக்கு நினைவில் இருக்கின்றன. அவர் என்னை அழைத்து பேசாத நாளே இல்லை அவர் மறைகிற வரையில் என்று சொல்ல வேண்டும். இப்படி பலரோடும் எனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சி தான். இன்னமும் என்னை நெகிழ வைத்த ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்துவிட வேண்டும் என்று கருதுகிறேன். தாம்பரம் சானட்டோரியத்தில் அங்கே தன்னுடைய நோய்க்காக சிகிச்சை பெற்று கொண்டிருந்த என்னுடைய நண்பர் மாப்பிள்ளை ராஜா என்கிறவரை பார்ப்பதற்காக நான் போனேன். இன்றைக்கு மாப்பிள்ளை ராஜா அவர்கள் உயிரோடு இல்லை. அவரை பார்க்க போயிருந்த போது அந்த சானட்டோரியத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு குடிலில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த இடத்தில் போய் நான் என் மகிழுந்தை விட்டு இறங்கி கீழே வருகிற போது அந்த இடத்தில் துப்புரவு செய்து கொண்டிருந்த 2 தொழிலாளர்கள் அப்படியே அதை போட்டுவிட்டு என்னை நோக்கி வந்தார்கள். ஐயா, அது கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுகிறது நீங்கள் தானுங்களே என்று கேட்டார்கள். நான் தான். நீங்கள் கேட்குறீங்களா என்ற. கேட்குறோம் ஐயா, தினம் இல்லைனாலும் வாரத்தில் 2-3 நாளாவது கேட்டுருவோம், ரொம்ப நல்லாயிருக்கு என்று சொன்னார்கள். அப்படியா, உங்களுக்கு நான் சொல்லுகிற செய்திகளெல்லாம் தெளிவாக புரியுதா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப புரியுது, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்ன அந்த தருணம், அந்த நிமிடம் என் வாழ்நாளில் எந்த ஒரு பாராட்டையும் விட பெரியது. கைகளை கொடுங்கள் என்று கேட்டபோது, இல்லை ஒரே தூசியாக இருக்குது என்றார்கள். பரவாயில்லை கொடுங்க என்று அந்த கைகளை நான் பற்றி கொண்ட அந்த நிமிடம்தான் இந்த 10 ஆண்டு பயணத்தில் உச்சமாக நான் மகிழ்ச்சியை அனுபவித்த நிமிடம் என்று சொல்ல வேண்டும். இப்படி பல்வேறு பெருமைகளை எனக்கு இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்து சேர்த்தது. இன்னொன்றை உறுதியாக சொல்ல வேண்டும். அது என்ன என்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு சமூக பயன் கிடைத்தது. அதனை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள். 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1 தேதி நான் உடல் ஊனமுற்றோர் என்று சொல்லி இனிமேல் அவர்களை நாம் காயப்படுத்தக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வதுதான் சரி என்று சொல்லி அதனை முடித்த போது, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலிருந்து தொலைபேசி வந்தது. நான் கேட்டேன், நீ பேசியதை கேட்டேன், சரியாக சொன்னேன், அந்த ஆவணங்களை எல்லாம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். 2007ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவை நிறைவேற்றிய தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். அது இருக்கிறதா என்று கேட்டார். இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வா, உடனே வா என்றார். கொண்டு போய் கொடுத்தேன். அன்று மதியமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுத்தார். இனி உடல் ஊனமுற்றோர் என்று யாரும் அழைக்கக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்கள் பெயரை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் 2010ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக 179 கோடி ரூபாயை ஒதுக்கி அவர்களுக்கென்று ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த துறையையும் தன் பொறுப்பிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்து கொண்டாரே, அந்த மிகப்பெரிய நிகழ்வுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி தொடக்கமாக காரணமாக இருந்திருக்கிறது என்பதை விட வேறு பெருமை வேறொன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவைப்படாது என்று கருதுகிறேன். அந்த நாள், அன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் பற்றி நான் பேசிய அந்த வரிகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன். உலக நடைமுறையில் ஒவ்வொன்று குறித்தும் சமூக பார்வைகள் அன்றாடம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி பார்வைகள் மாறுகிற போது அதற்கு உரிய பெயர்களும் சொற்களும் கூட மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு காலம் வரையில் நாம் ஏதாவது குறை உடைய குழந்தைகள் என்று கருதி அந்த குழந்தைகளை ஊனமுற்ற குழந்தைகள் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களை ஆங்கிலத்திலே அப்படி சொல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று சொல்லி பழகுகிறோம். அதாவது சிறப்பான குழந்தைகள் என்று அவர்களை குறிப்பிடுகிறோம். மற்ற குழந்தைகளை விட அவர்கள் குறை உடையவர்கள் அல்ல, அவர்கள்தான் சிறப்பானவர்கள் என்று சொல்லுவதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கிறது. எல்லா பொறிகளும் சரியாக இருக்கிற ஒரு குழந்தையை காட்டிலும் அல்லது அந்த குழந்தைக்கு இணையாக ஏதாவது ஒரு பொறி நலன், ஒரு உறுப்பு நலன் குறைவாக இருக்கிற ஒரு குழந்தை போட்டியிட்டு வருகிறது என்று சொன்னால், எல்லாம் சரியாக இருக்கிற குழந்தையை விட அது சரியில்லாத நேரத்திலும் போட்டி போட்டு வருகிற குழந்தை தானே சிறப்பான குழந்தையாக இருக்க முடியும். எனவே அதனை ஸ்பெஷல் சில்ட்ரன் என்று குறிப்பது மிகச் சரியானது. அதுபோலவே
உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அந்த சொற்கள் இன்றைக்கு வழக்கிலிருந்து மெல்ல மெல்ல அப்புறப்படுத்தப்படுகின்றன. உடல் ஊனமுற்றோர் என்று யாரையும் குறிப்பிடாதீர்கள். ஆங்கிலத்திலே அவர்களை ஃபிசிக்கலி சேலஞ்சு என்று சொல்லுகிறார்கள். பார்வையற்றோர் என்றால் விஷுவலி சேலஞ்சு என்று சொல்லுகிறார்கள். இவற்றுக்கான தமிழ் மொழிபெயர்ப்புகள் தொடக்கத்தில் அரையும் குறையுமாகத்தான் வெளிவந்தன. அதாவது உடல் ஊன அறைகூவலை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பாக இல்லை. இன்றைக்கு மிகச் சரியாக அதற்கான சொல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. உடல் ஊனமுற்றோர் அல்ல, அவர்கள் மாற்று திறன் படைத்தோர். ஃபிசிக்கலி சேலஞ்சு அல்லது விஷுவலி சேலஞ்சு என்பதை தமிழில் மாற்று திறன் படைத்தோர் என்று இன்றைக்கு நாம் குறிப்பிட பழகி இருக்கிறோம். அவர்கள் இன்னொரு திறனை பெற்றிருக்கிறார்கள். இயல்பாக உள்ள திறன் குறைந்திருந்தாலும் வேறு ஒரு திறனை பெற அவர்கள் இன்றைக்கு முயன்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மாற்று திறன் உடையோர் என்று அழைக்கப்படுவது சரி. வணக்கம். ஒன்றே சொல் நன்றே சொல் 10 ஆண்டு கால பயணத்தில் தொடர்ந்து வருகிற சில ஆளுமைகளை இந்த அரங்கில் நாம் சந்தித்து உரையாட இருக்கிறோம். 4 விருந்தினர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். 4வரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த நிகழ்ச்சியோடு தொடர்புடையவர்கள். முதலில் அவர்களை அறிமுகம் செய்து கொண்டு பிறகு அவர்களோடு நாம் உரையாடலாம். முதலில் கவிஞர் ஆங்கரை பைரவி. என்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கியதோ அன்றிலிருந்து இன்று வரையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர், என்னிடம் அது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் தாண்டி என்னிடம் கூட இல்லாத எல்லா ஒலிநாடாக்களும் 10 ஆண்டுகளில் நான் பேசிய அனைத்தும் அவரிடம் இருக்கின்றன என்பது ஒரு பெரிய செய்தி. இது எனக்கே வியப்பு தருகிற ஒன்று. இந்த ஒன்றே சொல் நன்றே சொல் நூலாக வெளிவருகிற போது 4ஆம் தொகுதியில் இருக்கிற பெரும்பாலான செய்திகள் அவர் எழுதி தந்ததுதான். அவர் இங்கே வந்திருக்கிறார். அடுத்ததாக இன்ஸ்பைரிங் இளங்கோ, அதை நாம் தமிழில் எழுச்சி மிகு இளங்கோ என்று சொல்லலாம். மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவர், மிக கூர்மையாக எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவருக்கு பார்வை இல்லை என்று பலரும் கருதலாம். எல்லாவற்றையும் கூர்மையாக பார்க்கிறவர். தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் வல்லமை கொண்டவர். பல இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறவர். எத்தனையோ பேருக்கு ஒரு செயல் ஊக்கம் தருகிறவராக அவர் இருக்கிறார். மிகச்சிறந்த பாடகர், எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர். அவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் ஒருவர். தோழர் ஓவியா, முற்போக்கு சிந்தனையாளர், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் அனைவராலும் அறியப்பட்டவர். புதிய குரல் என்னும் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறவர். ஒரு சமூக மாற்றத்திற்காக அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கிறவர். ஒரு புகழ்பெற்ற நாளேட்டில் ஆணும் பெண்ணும் ஒன்று என்கிற ஒரு கட்டுரையை எழுதி கொண்டிருக்கிறவர். தோழர் ஓவியா அவர்களும் நம்மோடு உரையாடுவதற்காக இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். தில்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழரசு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். 40 ஆண்டுகளாக தில்லியிலேயே வாழ்கிறவர். தமிழாசிரியர். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓய்வு பெற்றதற்கு பிறகு இன்னமும் தில்லியில் தான் இருக்கிறார். அவர் தில்லியில் இருக்கிறார். ஆனால் அவருடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறவர்களில் அவர் ஒருவர். எனவே தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள் மட்டுமின்றி வடநாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழ்கிற பலரும் கூட இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்கிறார்கள். அவர்களினுடைய சார்பாளராக தில்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா தமிழரசு அவர்கள் இங்கே நம்மோடு இணைகிறார். 4வருக்கும் வணக்கம். இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது? பயனுடையதாக இருக்கிறதா? இன்னமும் பயனுடையதாக ஆக்க வேண்டுமா? உங்களுடைய பார்வை என்ன? இந்த நிகழ்ச்சியை மேலும் மேம்படுத்துவதற்கு உங்கள் 4வரினுடைய பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பைரவி 10 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க.
இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளிப்படையாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். 10 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது தனி மனித பயன்பாடு அப்படிங்கிறத விட ஒரு சமூகத்திற்கான தேவை அந்த நிகழ்ச்சியில் இருக்குன்னு பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இன்றைய அரசியலை முன்வைத்து சங்க காலத்தில் உள்ள ஆதாரங்களை முன்வைத்து பேசுகிற செய்திகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொன்று, பாடத்திட்டங்கள் எப்படி இன்றைக்கு இருக்கின்றன, அது மாணவர்கள் எப்படி திசை திருப்புகிறது என்கிற செய்திகளோட அந்த நிகழ்ச்சி இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது அது சம்பந்தமான நூல்கள் குறித்து நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்குமான மன ஓட்டத்தை பதிவு செய்கிற பொழுது ஷாஜகானுடைய எங்களை ஏன் டீச்சர் பெயிலாக்குனீங்க என்கிற புத்தகம் மிக அற்புதமாக இருந்தது. அதே போல் பரீட்சைக்கு தேர்வு எழுதுகிற ஒரு பெண் சோர்ந்து போகும் பொழுது முத்துலவன் சொன்ன முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகள் என்கிற புத்தகம் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு புத்தகங்களையும் சங்க இலக்கியங்களையும் அதோட ஆதாரங்களை தேடி எடுத்து இன்றைய நடப்பு அரசியலோடு ஒப்பிட்டு பேசுகிற அந்த துணி இருக்குது இல்லையா, அந்த பார்வை, அதுதான் சமூக பார்வையாக நான் பார்க்குறேன். ஒன்று. இன்னொன்று, சமூக நீதிக்கான தேவை என்ன இருக்கோ அத்தனையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வரீங்கிறத மிகப்பெரிய கூற்றாக நான் பார்க்குறேன். அது வெறும் பாடம் அப்படிங்கிறதோட என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ பாடங்கள் தான் கிடைச்சதான் நான் உணர்றேன். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்களை நான் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்கேன். அது என்னுடைய நோக்கங்களில் ஒன்று. புத்தகங்கள் நிறைய சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது ஒரு செய்தி. நீங்கள் சொன்ன உண்மைதான். ஐயா, நீங்கள் தமிழரசியா? நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் சுவையாக இருக்கிறது, அதில் யாருக்கும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் இது மட்டும் போதுமா? 5 மணித்துளிகள் எல்லாம் சரி செய்தி சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்கள் கேட்குறோம் மறந்துடுறோம், அவ்வளோதான். அது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அது வரணும்னு சொன்னால் ஒரு சிறு சிறு நூல்களாக போடணுங்கிறது என்னுடைய நோக்கம். 2 செய்திகளை சொன்னீங்கன்னா ஒரு சின்ன 10 பக்கத்தில் இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது இலவசமாக கொடுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ரூபாய் பேர் ஐயா அவர்கள் செய்தது போல் செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம். இப்போ தற்காலத்தில் உள்ள நிலைமை இப்போ சொல்லிட்டீங்க, நீட் தேர்வை பற்றி சொல்லிட்டீங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதுதான் நீட்டுக்கிறது. இது இன்றைக்கி என்ன எப்படி இருக்குங்கிறத பற்றி ஓவியா சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. நமக்கு 1977க்கு முன்னாடி நம்முடைய தமிழக அரசுக்கு என்னென்ன இது இருந்ததோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடுவண் அரசு எடுத்துக்கிட்டு மீண்டும் அதை நமக்கு கொண்டு வரணுங்கிறதான் நோக்கம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? பேசுகிறோம், அதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன? அது மாத்திரம் இல்லை, இந்த நீட் தேர்வை பற்றி தமிழ்நாட்டில் தான் ரொம்ப எழுச்சி இருக்குது. ஆனால் வேறு மாநிலங்களில் இந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. அதுக்கு என்ன காரணங்கிறது புரிஞ்சுக்கிற முடியல. இல்லை அங்கேயும் இதே மாதிரி கொள்கைகளை பரப்புறதுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. பல செய்திகளை சொல்கிறீங்க, மத நம்பிக்கை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க. அந்த மத நம்பிக்கை பற்றி சொல்கிறப்ப லெனின் சொன்னதை சொல்கிறீங்க இல்லைங்க, ஆஸ் ஃபார் அஸ் ரிலிஜியஸ் கன்சர்ன் இட் இஸ் எ ப்ரைவேட் ஆஃபர்ஸ்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. அதுக்கு உதாரணமாக தாமிரபரணி ஆற்றை நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அது ரொம்ப அருமையானது. அதில் ஆடைகள்லாம் நிறைப்பு வச்சு நீரோட்டமே இல்லாத தடை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்னன்னாக்க அரசு செய்ய வேண்டிய பணி அது. ஒரு அரசு நதியை காக்க வேண்டிய செயலை அது செய்யலை. மக்களுக்கு நீர் கிடைக்கிறது முக்கியங்கிறத அதை அசுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. நீ மதத்தின் சார்பாக செய்யக்கூடிய ஒரு அநியாயத்தை நீ செஞ்சுட்டு இருக்கிற. இதுக்கு அரசு அது பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த அரசு எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது மாதிரி அந்த நிகழ்ச்சி அமையிறது மாதிரி இருக்குது. தோட்டின்னு ஒரு நாடகத்தை பற்றி ஒரு தடவை சொன்னீங்க, ரொம்பவே எனக்கு மனதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, மலத்தை அள்ளிக்கிட்டு போகிறாங்க, திடீர்னு மழை வருது, அதில் நினைஞ்சி உடம்பு முழுக்க அசுத்தமாக இருக்குது. அவருடைய மனவேதனை நீங்கள் அப்படியே சொல்கிறப்ப எங்களுக்கும் அது மனவேதனையாக தான் இருந்தது. நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு எந்த உணர்வு இருக்கிறதோ அதை விட அதிகமாக கேட்பவர்களுக்கு இருக்கிறது என்பது தான் உண்மை. இது உங்களுக்கு புகழ்ச்சிக்காக நான் சொல்லலை. இப்போ கலையை பற்றி சொல்கிறீங்க, இலக்கியத்தை பற்றி சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் விட பகுத்தறிவு சிந்தனைகளை நீங்கள் நிறையா சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஐயா இருந்த காலத்தில் எப்படி இந்த பகுத்தறிவு சிந்தனை பரவனதோ இது வர வர குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு அது ஒரு காலகட்டத்தில் எல்லாமே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்குது. இதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தினா மகிழ்ச்சியாக இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்குங்கிறது. இலக்கியத்தை பற்றி பேசுகிறது நிறைய பேர் பேசுகிறாங்க, நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. கலையை பற்றி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, இசை பற்றி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கிற காரணத்தினால இதை செய்ய முடியுமா, அதிக அளவு இதுக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமா, அல்லது பல தடவைகள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னதில் இன்னும் கொஞ்சம் பகுத்தறிவு செய்திகள் நிறைய சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்லிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு. பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளாவது பகுத்தறிவு சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும், அதை கவனத்தில் வச்சுக்கிறேன். இதை சின்ன துண்டறிக்கைகளாக அடித்து கொடுக்கணும். நீங்கள் ஒரு புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. ஏறத்தாழ இது வரைக்கும் 6 தொகுதிகள் வந்திருக்கு. இன்னும் ஒரு 15-20 தொகுதிகளுக்கான செய்திகள் இருக்குது. இது ஒரு ஆண்டில்
250 செய்திகள் ஒரு ஏறத்தாழ சொன்னால் 10 ஆண்டுகளில் 2500 செய்திகள் சொல்லியிருக்கிறேன். புத்தகமாக 6 தொகுதிகளில் 200 செய்திகள் தான் வந்திருக்கின்றன. அதை மறுபடியும் தொடர்ந்து கொண்டு வருகிற முயற்சி இருக்குது, அதை பார்க்கலாம். பிறகு தொடர் ஓவியா நீங்கள் சொல்லலாம், அதாவது இந்த நிகழ்ச்சியின் பற்றிய உங்கள் பார்வையும் அது குறித்த உங்கள் பரிந்துரைகள். இப்போ ஐயா வந்து ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்களை எடுத்து காட்டினார். ஆனால் நான் ரொம்ப முதல்ல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அறிமுகமானோன்னு எங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு குதூகல உணர்வு, அது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இது வரைக்கும் என்ன மாதிரி கருத்துள்ளவங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பெயர்கள் தேவையில்லை. ஆனால் பொதுவாக முதல்ல வந்து மதவாதிகள் கையில் அது இருந்தது. முழுக்க முழுக்க ஒரு பக்தி பிரச்சாரத்துக்கு தான். அதாவது காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு நல்ல விஷயங்கிறதே கடவுள் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதை கேட்டுட்டு வேலைகளை தொடங்குறதுங்கிற மாதிரியான ஒரு நிலை. அப்புறம் அது என்னாச்சுன்னா அதிலிருந்து கொஞ்சம் மாறி நீதி கதைகள், நல்லவனாயிரு, பொய் சொல்லாத, பொறாமப்படாத, கெடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல தான். அதையும் ஒருபடி தாண்டி அடுத்து வந்தது என்னன்னா தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய, பெரும்பாலும் தன்னம்பிக்கையை இது எல்லாமே அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த வெற்றி பெறுவது எப்படின்னு சொல்லி கொடுத்த அதே பாணியில் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, அப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இந்த பேட்டர்னில் போய்கிட்டு இருந்த இந்த ஒரு ஃபார்மெட், இந்த ஒரு வடிவத்தை நீங்கள் வந்து அதில் நின்னப்போ எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். சரி, இது அப்போ இந்த ஃபார்மெட்டில் நம்ம கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்மால் ஒருத்தர் எடுத்திருக்கிறாருங்கிறது. ஏன்னு கேட்டால் பெரியார் வந்து தன்னை அழிவு வேலைக்காரன்னு சொல்கிறார். அவருடைய காலகட்டம் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு உழைத்து ஒரு 100 வருஷ பலனை இந்த சமூகம் பார்த்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து ஒரு ஆக்கப்பணிகள் நடக்கணும். அந்த அழிவு வேலையில் மட்டுமே நம்ம நிற்க முடியாது. ஆக்கப்பணிகள்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட்லேயும் நம்முடைய கருத்துக்களை கொண்டு வர்றது, நம்முடைய விஷயங்களை சொல்கிறது. அப்போ அந்த ஃபார்மேட்டில் அப்படி ஒரு ஆக்கப்பணியில் நீங்கள் வர்றீங்க, நம்ம தோழர் சுபவி வர்றாருன்னொன்னே எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அந்த துவக்க காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப காத்திருப்போம், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. முதல்ல ரொம்ப அந்த காத்திருத்தல் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது. குடும்பத்தோடு காத்திருப்போம், இந்த மாதிரி வரப்போகுது அப்படி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி தொடர இப்போ எங்களுக்கு என்ன வியப்புனா 10 ஆண்டுகள் நாட்டு நடப்புகள்லேருந்து வரலாற்றில் இருந்து அந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கே அப்புறம்தான் என்ன புரிஞ்சுன்னா, நீதி கதைகளை விட மனிதர்களை சரியாக வழி நடத்த வரலாறு தான் தகுதியானது அப்படிங்கிற ஒரு உண்மை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டு போக நான் அதை உணர்ந்தேன். எதுக்கு கற்பனை கதைகளை எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? குழந்தைகளுக்கு கூட ஏன் கற்பனை கதை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நிஜ கதைகளையே சொல்லலாமே அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆக அந்த ஃபார்மேட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் அதை கொண்டு போகிற விதமும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாகவும் அரிய தகவல் பெட்டகமாகவும், முக்கியமாக குழந்தைகளை வீட்டில் இதை கேளுங்க அப்படின்னு சொல்ல தகுந்ததாகவும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. ஓவியா சொன்னதில் ஒரே செய்தி என்ன, தொடக்கம் கடவுள் கதைகள்லேருந்து நீதி கதைகள்லேருந்து எல்லாமே இயற்கையாகவே அப்படித்தான் நமக்குமே. நீங்கள் சிலப்பதிகாரம் வருகிற போது தான் முதலாக ஒரு குடிமக்கள் காப்பியம் வருது. அது வரைக்கும் குடிமக்கள் அல்ல, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்னு தான் நம்ம கதையை தொடங்கி பழகி இருக்கிறோம். கடவுள்கிட்டேருந்து ராஜாவுக்கு மனுஷன்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு. சிலப்பதிகாரமுமே ஒரு செல்வர்கள் குடும்பம் பற்றிய, வணிகர்கள் குடும்பம் பற்றியது தான். ரொம்ப சாதாரண ஒரு மனிதனிடம் சேர அதற்கு பிறகும் பல ஆண்டுகள் ஆயிற்று. நல்லது, நீங்கள் இன்ஸ்பைரிங் இளங்கோ, நீங்கள் தான் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சி கொடுக்குறவர். அதனால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு உங்களுடைய 3 நன்றிகள்
2 பரிந்துரைகள். இவைதான் என்னுடைய பதிவின் உள்ளடக்கங்கள். சார், முதலாவது நன்றி என்பது இன்றைய காலத்தில் எதிர்மறை சிந்தனைகள், எங்கு பார்த்தாலும் அச்சுறுத்தக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது சலிப்பூட்டக்கூடிய சமூக செயல்பாடுகள் அல்லது நீதிமன்றங்களே ஏமாற்றக்கூடிய நிலைமைகள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் தன்னம்பிக்கை நாற்றை நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் நன்றே சொல் நிகழ்ச்சியை பார்க்கிறேன். இன்னொன்று விடாமுயற்சி என்ற விதையை கூட இளைஞர்களின் அறிவில் விதைக்கிற ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்கிறேன். நான் இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு தெரிந்தபடி இருக்கிறது. ஒரு ஆண்டிற்கு 50,000 குறையாமல் அவர்களை சந்திக்கிறேன். பள்ளி கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு வெறுமை உண்மையிலே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு, if I may put it in English, negativity, pessimism. எங்கு பார்த்தாலும் ஒரு சரியில்லாத சூழ்நிலை. அதனால்தான் அவர்கள் இப்பொழுது அனிதாவினுடைய தற்கொலை கூட நான் நினைப்பது சரியாக இருக்குமானால் அவர் ஒன்றே சொல்லுடைய நேயராக இருந்திருக்க மாட்டார். தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தோழியாக இருந்திருக்க மாட்டார். அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக தற்கொலை எண்ணத்தை நிச்சயமாக தள்ளி போட்டு அதோடு வாழ்க்கையை போராட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை பெற்றிருப்பார். இன்னொன்று, இரண்டாவது, ஆகவே ஒரு சமூக தளத்திலிருந்து இளைஞர்களுடைய சார்பில் நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மட்டுமே, நீங்கள் பகுத்தறிவுக்கு விரோதமான காரியங்களை வரலாற்றிலிருந்து எடுத்துக்காட்டும் பொழுது கூட அதிலும் கூட ஒரு லாஜிக், ஒரு சீரான பார்வை, அவர் ஓவியா சொன்னது போல மொழியும் சேர்த்து சொல்ல வேண்டும், அது வழங்கக்கூடிய அந்த விதமும் சரி, ஒரு தோழமை இருக்கிறது. இரண்டாவது நன்றி நான் சொல்ல வேண்டியது தனிப்பட்ட முறையில் இளங்கோ என்ற மனிதனாக ஜெயிப்பது நிஜம் என்ற என்னுடைய நூல், அந்த நூல் 2014 வந்ததற்கு பிறகு மின் ஊடகங்களிலேயே முதல் ஊடகமாக ஒன்றே சொல் நன்றே சொல் தான் அந்த நிகழ்ச்சியில்தான் இந்த நூல் அறிமுகம் செய்யப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை ஏறத்தாழ 30,000 புத்தகங்கள் விற்று கொண்டிருப்பதாக பதிப்பகத்தினரே ஒற்றுக்கொள்கிறார்கள். பலரையும் கூட தற்கொலையிலிருந்து மீட்டெடுத்திருப்பதாக அவர்களே கையொப்பம் அளித்திருக்கிறார்கள் மின்னஞ்சல் மூலமாகலாம். ஆக அதற்கு தொடக்கம் நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம், அந்த தன்னம்பிக்கை சிதறல்களை குறித்து நீங்கள் பேசியது, அது ஒன்று. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றி. மூன்றாவது நான் சொல்ல வேண்டியது, மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பதத்தை அறிமுகப்படுத்தி அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் அது கேட்கப்பட்டு உடனே செயல்படுத்தப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வாரியமா துறை, அவர்களுக்கான துறை, திருநங்கைகளுக்கான துறை, இப்படியெல்லாம் ஒரு செயல் வடிவம். வெறும் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு தனி மனித மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றத்திற்கு கூட, அதாவது அரசியல் சமூகத்தில் ஒரு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் கூட இது இருந்திருக்கிறது என்பதற்கு நானே சான்று, ஒரு சாட்சி. ஆக அந்த மாற்றுத்திறனாளிகள் என்பதற்கான அந்த பிரிவினருக்கான ஒரு நன்றி. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, என்னை அண்மையில் சந்தித்த ஒரு மருத்துவர், இப்போது அவர் முதுநிலை மருத்துவமோ ஆய்வோ செய்து கொண்டிருக்கிறார், டாக்டர் கதிரழகன். அவர் என்கிட்ட சொல்லும்போது, பாரதிதாசன் பாடல்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அதை படிக்கணும்னு தோணுது, படிக்க நேரம் இல்லை, ஒலி புத்தகமாக நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது? பாரதிதாசன் பாடல்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரல்ல அதை சொல்லி எங்களுக்கு அது ஒலி நூலாக இருந்தால் நாங்கள் உங்க குரல்ல தான் ஒரு தோழமை, இனிமை, கனிவு மூன்றும் கலந்த குரல். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த நிகழ்ச்சி உருவாக்கத்தில் ஏதாவது சில செய்திகளை நீங்களே என்னையும் கேட்கலாம், அல்லது இதற்கு மேலும் மேம்படுத்துவதற்கான சில கருத்துக்களையும் சொல்லலாம். நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்குள்ளாக நீங்கள் உங்களுடைய கேள்விகள் அல்லது பரிந்துரைகள். எனக்கு உங்களிடம் ஒரு வினா இருக்கிறது. இந்த ப்ரோசஸ் என்று ஒன்று இருக்கிறதா? இது எங்களுக்கு இதை நான் ஒரு 8 நிமிட திருக்குறள் என்று சொல்ல தோன்றுகிறது எனக்கு. இது ஒரு 8 நிமிட குறள். ஏனென்றால் 8 நிமிடத்திற்குள் நீங்கள் சொல்லிவிட வேண்டும் என்ற நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கிறது.
ஆனால் எங்களுக்கு இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆனால் 8 நிமிடங்களுக்கு முடிந்து விடுகிறது. இந்த 8 நிமிடத்தை எப்படி நீங்கள் தொடக்கத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால், இந்த நிகழ்ச்சி 2007 அப்படி தொடங்கின 2007 செப்டம்பர் 17 ஐயாவினுடைய பெரியார் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் தொடங்கிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த 8 நிமிடத்தையோ 7 நிமிடத்தை எப்படி மேலாண்மை செய்தீர்கள் என்பது ஒன்று. இளங்கு கேட்கிறது உண்மைதான். அதாவது நிறைய பேசுவது எளிதாக இருக்கிறது, ரொம்ப சுருக்கமாக பேசுவது கடினமாக எனக்கும் தெரியுது. அதான் சேலஞ்சிங்கே அதான். அதுதான் ரொம்ப சுருக்கமாக பேசுவது. அப்படி 3 மணி நேரத்தில் என்னால் பேசிட முடியும், 2 நிமிடத்தில் பேச சொன்னீங்கன்னா மிகவும் தடுமாற்றம். அந்த 8 நிமிடங்களில் அது இளங்கோ சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி காரணமாக அப்புறம் அதை ஒரு வரையறைக்குள் நம்மால் கொண்டு வந்து விட முடிகிறது. பிறகுதான் தெரிகிறது சுருக்கமாக பேசுவதில் ஒரு நன்மையும் இருக்கு. என்னன்னா தேவையில்லாதவைகளை நாமே செதுக்கி வெளியே தள்ளிடுவோம். எந்த விதமான பீடிகை இல்லாமல், முன்னுரை இல்லாமல், அது பற்றிய வர்ணனை இல்லாமல் நேரடியாக செய்தியை சொல்லுவது அப்படிங்கிறது, இது எனக்கு இன்னொரு விதத்திலும் பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. பெரிய கூட்டங்களில் தலைவர்களோடு பேசுகிற போது அவர்களே மிகச் சுருக்கமாக நேரடியாக செய்தியை சொல்லிவிடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சியையும் கூட இந்த நிகழ்ச்சி எனக்கு தந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன் தந்திருக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். யாரை காட்டிலும் கூடுதலாக இந்த நிகழ்ச்சி எனக்கு பயன் தந்திருக்கிறது. அதாவது சொன்ன செய்தியை திருப்பி சொல்ல வேண்டாம், சொன்னதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செய்தி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை ஒரு தடவை சொல்லிட்டீங்க, அதே திருப்பி சொல்றதுல என்ன தவறு? இன்னும் பலரை கேட்கறது வாய்ப்பா இருக்கு. அதனால அது ஒரு குற்ற உணர்வோட பார்க்க வேண்டியது. எத்தனை தடவை சொன்னாலும் ஏற்றுக்கலாம். அப்புறம் இவர் சொன்னார் பாருங்க, தமிழகத்துல வந்து பகுத்தறிவு இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அது உண்மைதான் அவர் சொல்றது. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை அதிகமா போயிட்டு, அதுக்குதான் நீங்க சொர்க்கத்தில் நரகத்தை சொன்னீங்க. எல்லாரும் இங்க உள்ளவெல்லாம் என்ன நினைக்கிறான், போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அங்க என்ன அனுமதி நடக்குது சொன்னீங்க. அது சரியா, எல்லாமே சரியா இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அண்ணா காலத்துல என்ன பண்ணான்னு கேட்டா, கல்வி சாலையில கடவுளர் படங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அது மாதிரி நிலைமை இன்னைக்கு இல்லை. இப்போ திராவிட ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னா அது மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நீங்களும் அதை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து யூ ஆர் நாட் ஏ பாலிட்டிஷியன், யுவர் ஏ ஸ்டேட்ஸ்மேன். A politician will think of the next election. A statesman will think of the next generation. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறவன் தான் அரசியல் ஞானி. அந்த நிலையில உங்களை பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எதா இருந்தாலும் கலைஞர்கிட்ட பேச முடியும், தளபதிட்ட யார்கிட்ட வேணாலும் பேச முடியும். ஆக இந்த சிந்தனையை கடவுள் இப்போ பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலும் வந்து கடவுள் வழிபாடு தான் அதிகமாக இருக்குது. ஹால் டிக்கெட்ஸ் வச்சுருந்தா கூட அதுக்கு ஐயரை கூப்பிட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ணி தான் ஹால் டிக்கெட்டே கொடுக்கலாம். அப்போ சரஸ்வதி படத்தை வச்சிருக்கிறான். அப்போ மற்ற ஜாதிகள்லாம் மற்ற மதத்தவரெலாம் என்ன வருது? இது போன்ற சிந்தனைகள் அதிகம் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது தனிப்பட்ட முறையில் அது என்னுடைய நோக்கம். இதுதான் சிறப்பான. அப்புறம் அன்றைக்கு ஒரு தடவை பேசுகிறப்ப சொன்னீங்க, சிபி சிற்றரசு தென்னரசெல்லாம் எழுதுனாங்க, இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தால் வருங்கால தலைமுறைக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு எங்களால் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அதுக்கு நாங்கள் என்றைக்கும் தயாராக இருக்கிறோம். அது உடல் உழைப்பாக இருக்கலாம், அறிவு உழைப்பாக இருக்கலாம், பொருளாக எந்த வகையில் முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம். எது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யறதுக்கு அது உங்களால் தான் முடியும். ஓவியா சொன்ன மாதிரி ஒரு கூட்டு உழைப்பு தேவைப்படுது. அதில் நான் ரெக்கக்னைஸ் பண்ண விரும்புகிற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தில் வந்து எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி பணிகளை செய்கிறவங்களுக்கான ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. அப்போ 10 ஆண்டுகள் இதை ஒரு விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த உங்களுடைய உழைப்பு, இதற்கு ஒத்துழைத்த உங்கள் குடும்பத்தாருடைய துணை. ஏன்னா 10 ஆண்டுகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறப்ப அந்த பணியில் மறைமுகமாக அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் கண்டிப்பாக. அதற்கும் இந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வருவதற்கு நமக்கு வந்து உதவி செய்திருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் நம்ம தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றியை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும். நன்றி. அதே போல் இந்த உரையாடலில் வந்து கலந்து கொண்ட உங்கள் 4 பேருக்கும் என் சார்பாகவும் கலைஞர் தொலைக்காட்சி சார்பாகவும் நன்றி. 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 ஒன்றே சொல் நன்றே சொல் 10 ஆண்டு கால பயணம் பற்றிய ஒரு சிறு தொகுப்பை இன்றைக்கு உங்களோடு கலைஞர் தொலைக்காட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. பழைய நினைவுகளை மறுபடியும் எண்ணி பார்த்து, நண்பர்களோடு உரையாடி, நெகிழ்ந்து போன நிமிடங்களை எடுத்து சொல்லி, இப்படி ஒரு புதிய அனுபவத்தோடு மறுபடியும் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாய் கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது நம்ம மிக காமனாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு. அதாவது மக்கள் மத்தியில் நம்ம ஓபியில் பார்க்குற பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய தொந்தரவுன்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு ரொம்ப எரியுது, மேலே ஏப்பமாக வருது, வயிற்றில் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இல்லை வயிற்றில் ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு ரொம்ப கனமாக இருக்குது, மோஷன் சரியாக போகிறதில்ல, இல்லை கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது, இல்லை நைட் படுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு உமிழ் நீரோ இல்லை குடித்த ஒரு நீரோ அப்படி தொண்டை வரைக்குமே மேலே வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் ரொம்ப காமனாக இருக்குது மக்கள் மத்தியில். இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு பார்த்திங்கன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. ஸோ ஒரு நபர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா அவருடைய இரைப்பையில் உற்பத்தி ஆகக்கூடிய அமிலம் அமௌண்ட்டு, அதாவது அமில அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நபர்கள் உணவு ஈவன் காலையில் இல்லை மத்தியானம் நைட் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட எந்த தொந்தரவுமே மேக்ஸிமம் இருக்காது, அன்லெஸ் வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்தால். பட் நம்மளாக வர வைக்கக்கூடிய எந்த காரணமுமே இருக்காது. இதே நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் இல்லை ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும்னா அமிலம் பல மடங்கு உற்பத்தி ஆகும் இரைப்பையில். ஸோ என்ன ஆகும்னா அந்த மாதிரி நபர்கள் நாம் உணவு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட்ணும். அதாவது உண்ண வேண்டிய அமௌண்ட்டை அதிகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை குறைத்து கொண்டு கொஞ்சமாக காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட் 4 வேளை 5 வேளை கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல. வயிற்றை 3 hours 3 மணி நேரம் மேலே வயிற்றை எம்டியாக வைக்கவே கூடாது. வயிற்றாம எம்டியாக வச்சோம் என்ன ஆகுன்னா அந்த நபருக்கு அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகுது, வயிற்றை வேறு எம்டியாக வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுனா அந்த அமிலம் என்ன ஆகுனா எக்கச்சக்கமாக கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அமிலமே என்ன ஆகுனா ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வரும். அந்த மாதிரி அமிலம் மேலே வர்றப்போ தான் என்ன ஆகுன்னா நெஞ்சு வலி, சிவியர் வலி, நம்ம நெஞ்சு எரிச்சல் சொல்கிறோம். சம்டைம் அமிலம் மேலே வர்றப்போ சிவியர் நெஞ்சு செஸ்ட் பெயின், சம்டைம் என்ன ஆகுனா அந்த ஹார்ட் பெயின், அதாவது இருதயம் சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்குமோ அந்தளவு ஒரு இதே அதாவது 40-45 வயசு மேலே ஒரு நபர் நெஞ்சு வலியோட சடனாக சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன செக் பண்ணணும், இசிஜி, எக்கோ, ஹார்ட் செக்கப் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதில் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த நபரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அமிலம், ஆசிட் இரைப்பையிலேருந்து ரிவர்ஸில் மேலே வருது. அந்த மாதிரி வர்றப்போ என்ன ஆகுன்னா நெஞ்சு வலி வருது. ஸோ நம்ம இதே உணவு கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு என்ன பண்ணோம்னா அந்த அமிலம் இரைப்பையில் உற்பத்தி ஆகிற அமிலத்தோடு மிக்ஸ் ஆகி அமிலம் மேலே வரா மாதிரி பார்த்துக்கும். ஸோ நம்ம இது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா உணவு கொஞ்சமாக 4 வேளை சாப்பிட்டோம்னா பெட்டர். இப்போ இதே நம்ம காலையில் ஒரு 8-8:30 மணி டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்காமல் அந்த வெறும் வயிற்றில் மோரோ ஜூஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டோம்னா வயிறு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1 மணி 1:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா வயிற்றை ரொம்ப நேரம் எம்டியாக வச்சு பசி வர வச்சு சாப்பிடாமல் கொஞ்சமாக உணவு சாப்பிட்டோம்னா அது மத்தியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாடை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மத்தியானம் சாப்பிட்டு ஈவினிங் ஒரு 5-5:30 மணிக்கு லைட்டாக ஒரு டிஃபன் சாப்பிட்டு அடுத்த நைட்டு ஒரு 9-9:30 கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா வயிறு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வயிறு எரிச்சல் மேக்ஸிமம் இருக்காது, நெஞ்சு எரிச்சல் இருக்காது. பட் என்னென்னா ஒரு நபர் தொந்தரவுன்னு வந்துருச்சுன்னா இது உணவு தான் பழக்கம் அப்படி சொல்லிட்டு உடனே மாற்றிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமிலம் மேலே வந்திருக்கு, அடிக்கடி மேலே வந்திருக்கு, நெஞ்சு எரிச்சல் உண்டாக்கியிருக்கு, நெஞ்சு வலி உண்டாக்கியிருக்கு. ஸோ அந்த நபரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எண்டோஸ்கோப்பி அதாவது வாய் வழியாக ஒரு மெல்லிய ஒரு எண்டோஸ்கோப்பி மூலமாக உள்ளே பார்த்தோம்னா உணவு குழாயில் எந்த அளவு டேமேஜ் இருக்குது, அமிலம் மேலே வந்தனால உணவு குழாய் எந்த அளவு டேமேஜாக இருக்குது, எந்த அளவு புண்ணாக இருக்குது. சம்டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு குழாய் இரைப்பை சேர்கிற இடத்துல வால்வ் ஒன்று இருக்குது. அந்த வால்வ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சாப்பிட்றப்ப வால்வ் ஓப்பன் ஆகும், மற்ற நேரம் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இரைப்பையில் எந்த உணவும் மேலே வராது. சில பேருக்கு அந்த வால்வ் கொஞ்சம் லூஸாக இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகுன்னா இந்த உணவுக்குள்ள இரைப்பையில் ஹெர்னியான்னு சொல்லுவோம், ஹையாட்டஸ் ஹெர்னியா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இந்த இரைப்பை வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இரைப்பை நெஞ்சுக்கு மேலே வந்துடும். ஸோ ஹெர்னியா சொல்கிறது ஹையாட்டஸ் ஹெர்னியா.
ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணோம்னா அந்த நபருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணவுக்குள்ள இரைப்பை ஜங்ஷன் வேல் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா, அங்கே ஏதாச்சும் ஹைட்டஸ் ஹெர்னியா இருக்கா, இல்லை அமிலம் மேலே வந்து உணவுக்குள்ள எந்த அளவு டேமேஜாக இருக்குது. சில பேருக்கு டேமேஜ் ஆகி பேரட்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. உணவுக்குள்ளாட இன்னர் லைனிங் வந்து டேமேஜ் ஆகி அந்த அமிலம் பட்டு அது என்னன்னா அந்த இன்னர் லைனிங்கே மாறி பேரட்ஸுங்கிற ஒரு என்டிட்டியாக மாறிடும். அப்போ கூட நம்ம டயக்னோஸ் பண்ணலை அப்படின்னா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்னா அதே வந்து பின்னாடி கேன்சராக மாறிடும். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்ப எத்தனை இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து உணவு குழாயில் பார்க்க முடியும். ஸோ அதே எண்டோஸ்கோப்பி நெக்ஸ்ட்டு உணவு குழாய் தாண்டி இரைப்பை கீழே போயிட்டோம்னா இரைப்பையில் அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகி இரைப்பையில் வந்து அதனுடைய எவிடன்ஸ் இருக்கா, சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா, ரெட்டிஸாக இன்ஃப்ளமேஷன் இருக்கா, இல்லை அல்சரே உள்ள ஃபார்ம் ஆகிருக்கா, இதையும் நம்ம பார்க்க முடியும். இல்லை சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தொந்தரவு சொல்லுவாங்க, வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. இப்போ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஈவன் உணவுக்குள்ள இரைப்பையில் ஏற்கனவே கேன்சர் கட்டி கூட ஃபார்ம் ஆகிருந்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு. அது ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கூட ஆகாது. தொண்டைக்கு நம்ம வந்து அனஸ்தீசியா ஜைலக்கின் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா தொண்டை வந்து மதன்னு ஆயிரும். ஸோ பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்போ. ஸோ இந்த ப்ரொசீஜரில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எவ்வளோ பெரிய சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ பண்ணாலுமே நமக்கு தெரியாது. ஸோ மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்துங்க மோர் தென் 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க எல்லாருமே ஃப்ரீ அதாவது எண்டோஸ்கோப்பி ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. எண்டோஸ்கோப்பி ஸ்க்ரீனிங் அதாவது தொந்தரவு வந்ததுக்கப்புறம் பண்ணக்கூடிய எண்டோஸ்கோப்பி வேறு, தொந்தரவே இல்லாமல் மாஸ் ஹெல்த் செக்கப் மாதிரி ஒரு எண்டோஸ்கோப்பி எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், ஒரு மாறுதல்கள், இல்லை ஈவன் கேன்சரே ஃபார்ம் ஆகிருந்தாலும் அது தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடியே எண்டோஸ்கோப் பண்ணுறனால அந்த கேன்சர் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி அது எண்டோஸ்கோப்பிலே அந்த பேட்ச் நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ அதாவது 45 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு இசிஜி வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி எண்டோஸ்கோப்பியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. ஸோ முந்தியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ஆஃப் தி வேர்ல்டு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் இதெல்லாம் முந்தி கிடையாது. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் வந்து எல்லாருமே வந்து காலையில் இருந்துச்சா நைட் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாருமே சாப்பிட்றதுக்கு டைமே ஒதுக்கிறது இல்லை. ஸோ அடிக்கடி எம்டி ஸ்டமக்கில் வந்து டீ காஃபி குடிக்கிறது, டென்ஷனாக ஒர்க் பண்ணுறது, அமிலம் எக்கச்சக்கமாக உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி நைட் வந்து நம்ம நல்லா தூங்குகிறோம், ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா தூங்குகிறோம் அப்படின்னா நைட் வந்து தூக்கத்தில் அமிலம் உற்பத்தியே ஆகாது. இதே தூக்கம் சரியில்லை, பாதி தூக்கம்தான் இருக்குது அப்படின்னா நைட்டு வந்து என்ன ஆகுன்னா டே டைம் மாதிரியே இரைப்பையில் அமிலம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த மாதிரி நபர்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் 5-5:30 மணிக்கே என்ன ஆகுன்னா சிவியர் பெயின் வந்துடும் இரைப்பையில். ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னென்னா நைட் வந்து டே டைம் வந்து கண்டிப்பாக தூங்குகிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏஜ் ஆக அதாவது ஒரு 45 வயசு 50 வயசு மேலே ஆயிடுச்சுனாலே தூக்கம் வந்து ஒரு நபருக்கு வந்து 6 ஹவர்ஸ் அதாவது 6 மணி நேரம் 7 மணி நேரம் போதும், அது மேலே தேவைப்படாது. ஸோ நம்ம மத்தியானம் ஆச்சு ஒரு 1 ஹவர் நம்ம தூங்கணும் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு நைட்டு 2-3 மணி நேரம் தூக்கமே வராது. ஸோ மார்னிங் டு நைட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவு சாப்பிட்றது, மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து 1 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி போகிறது, ஸோ யோகா பயிற்சி மேற்கொள்வது, இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மைண்டை நம்ம பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காலையில் பண்ணுற இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதனால் வந்து நாள் ஃபுல்லாக உற்பத்தி ஆகக்கூடிய அமிலம் வந்து கம்மியாக உற்பத்தி ஆகும். அதே நேரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 4 வேளை பிரித்து சாப்பிட்றது, டே டைம் வந்து தூங்காமல் இருக்கிறது, நைட்டு கொஞ்சம் ஒரு 6 ஹவர்ஸ் வந்து டீப்பாக தூங்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் வரக்கூடிய தொந்தரவுகள் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதையும் மீறி தொந்தரவுகள் வந்ததுன்னா அந்த தொந்தரவு வந்து உதாசீனப்படுத்தாமல் எண்டோஸ்கோப்பியாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்காம அதுவும் ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு தான், 1 நிமிஷத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட அறிகுறிகள் வந்துருச்சுன்னா உடனே நம்ம வந்து அணுகி நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துட்டோம்னா உள்ளே என்ன ஸ்டேட்டஸ், என்ன கண்டிஷன், எப்படி இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் தகுந்த மாதிரி உரிய மெடிசன் கொடுத்துட்டு மேற்கொண்டு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி டயட் எப்படி சாப்பிட்ணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த அசிடிட்டி அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அல்சர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம முற்றிலுமே தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.